கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவு நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த டாபர்னிக்கல் ஷாடோஸ் கண்டினியூ ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழியை செய்த கிருபைக்காக பிதாவான தேவனுக்கும் நன்றி கட்டிட எடுக்கிறோம். கூட இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தினை ஜப்பத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் மனோகரன் கரூர் நொண்டி நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஓகே பிரதர். எஸ் பிரதர். ஜெபிப்போம். பரமண்டலத்தில் வாசம் செய்கிற எங்கள் சர்வலோகத்தின் அதிபதியே, ஏகா சக்கரவர்த்தியே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் சகோதர சகோதரிகளாக இந்த ஒரு ஆன்லைன்ல நாங்கள் கூடுகை கலந்து கொள்ள பிதாவே, நீங்க எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்ததுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நாளிலும் நீங்க கொடுக்க இருக்கிற சத்தியத்திற்காய் செபிக்கிறோம் அப்பா. சோர்வின் ஆவி எங்களுக்குள் வராதபடிக்கு உற்சாகத்தின் ஆவியை நாங்கள் பெற்று அந்த பாவ நிவாரணத்து நாளுக்குரிய அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு இன்னும் நாங்கள் அதிக பலனடைய பிதாவே, நீங்களே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பரும் மனவாளனுமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசு ராஜாவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். ஓகே பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த டாபர்னிக்கல் கண்டினியூ ஸ்டடிக்கு நாம் 2 வாரம்க்கு அப்புறம் திருப்பி நாம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸ் பேக்ஸ் நம்ம டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பாவ நிவாரண நாள் பற்றி நம்ம நிழல் பார்த்தோம். இன்னைக்கு அதோட பொருள் அவுக்குரிய அர்த்தம் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ அதில் சேர்த்து கொடுக்க முடிய சகோதரன் கார்த்திகேயன் நம்ம அனைவர் சார்பாங்க அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். எஸ். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் உங்களை ஒருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்துக் கொண்டு வரக்கூடிய இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொடர் வேதாகம் வகுப்புல கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் பாவ நிவாரண பலியின் நாள். இந்த பாவ நிவாரண நாள்ல செலுத்தப்படக்கூடிய பலிகளை குறிச்ச ஆவிக்குரிய விளக்கங்களும் நம்ம தியானித்து கொண்டு வர்றோம். அதுல கடந்த வாரங்களை நம்ம அதற்குரிய அறிமுகத்தை மாத்திரம் நம்ம பார்த்திருந்தோம். இன்னும் சரியாக சொல்லணும்னா, இந்த பாவ நிவாரண நாள் எதை மையமா வச்சு கொடுத்துருக்காங்க, இந்த பாவ நிவாரண நாளுடைய பலிகள், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, பாவ நிவாரண நாள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூதேகத்துல கொடுத்திருந்தார். அந்த பாவ நிவாரண நாளுடைய காரியங்கள் சுவிசேஷ யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு காரியம் எப்படி ஒரு பாடமாக ஒரு படிப்படியாக இருக்கு, இதுல இருக்கக்கூடிய தேவ ரகசியம் என்ன, தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். விசேஷமாக நம்ம பார்க்கும்போது இந்த பாவ நிவாரண நாள், அந்த நாள் ஒரு நாளுங்கிறது ஒரு 24 நேரத்தை கொண்டது. அந்த 24 hours எதை அடையாளப்படுத்துதுன்னா ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தையும் அடையாளப்படுத்துது. பாவ நிவாரண நாள் அப்படிங்கிற அந்த ஒரு நாள் சுவிசேஷ யுகத்திற்கு அங்க நிழலா இருக்கு. சுவிசேஷ யுகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தினுடைய பிரதானமான விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சபையை ஸ்தாபிச்சு அந்த சபையை வழிநடத்தி 1,44,000 பேரை மாத்திரம் தேர்வு செய்து அவர்களை ஒரு மகிமையில கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அந்த ஒரு யுகம், அது கிறிஸ்தவர்களுடைய யுகம். இந்த யுகத்திற்கு நிழலாக இருக்கிறது பாவ நிவாரண நாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த பாவ நிவாரண நாள்ல என்ன காரியங்கள் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத கடந்த வகுப்புல நம்ம வேத வசனமாக நம்ம படிச்சிருந்தோம். அதை நம்ம கவனிக்கும் போது லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல இதை குறிச்ச காரியங்கள் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல எப்படி ஒரு ஆரோனையும்
விசேஷமாக இந்த ஆரோனை முழு வஸ்திரம் தரித்து அந்த மகிமையான வஸ்திரத்தை கொடுத்து அவரை அபிஷேகம் செய்து இந்த பாவ நிவாரண நாளுக்காக அவரை தயார் செய்யணும். அப்படி அவர் ரெடியான உடனே அவர் முதல்ல வந்து அவர் என்ன பண்ணுவாங்கன்னா முழுமையா குளிக்க வச்சுருவாங்க. அப்படி குளிக்க வச்சு சரீரத்தில் இருக்கக்கூடிய அசூசி நீங்க அவர் சுத்தம் செய்து அதுக்கப்புறம் அந்த மகிமையான வஸ்திரம் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் நடக்கும். தலைக்கு அந்த எண்ணெய் பூசக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும். இப்ப அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்வார்னா, அவருக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும், அவருடைய குடும்பம்னா ஆரோனும் ஆரோனுடைய குடும்பம், அந்த குடும்பத்திற்காகவும் அவர் என்ன செய்வார்னா, அவங்களுடைய பாவம் அவன் நிறைய தெரிஞ்சும் தெரியாமலும் மறைமுக குற்றமோ இல்லை நேரடியான சில பாவங்களோ நிறைய செய்திருக்கலாம். அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை வாங்குறதுக்காக அவர் என்ன செய்வார்னா, ஒரு இளம் காளைய அங்க பலி செலுத்தி அந்த பலியை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது, முதலாவது அந்த பலியை அதை பலிபீடத்தில் வெட்டி அதை பிரகாரத்துக்குள்ள கொண்டு வந்து அதை வெட்டி அதை என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ரத்தத்தை எடுத்து அது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அது மகாபரிசுத்தம் வரைக்கும் போயிட்டு அது என்ன பண்ணுவார்னா 7 தரம் இந்த கிருபாசன பெட்டிக்கு முன்பாக தெளிப்பார். திரும்ப பின்னாடி அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, மீண்டுமாக அதில் இதற்கு முன்பாக இன்னொரு காரியம் கூட செய்திருப்பார். பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தணல் எடுத்து தூப வர்க்கத்துல ஒரு கைப்பிடி, அவருடைய 2 கைப்பிடி நிறைய அள்ளி தூப வர்க்கம் போட்டு நல்ல ஒரு புகை மேகமானது மகாபிரசுரத்தை மூடு வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்து அந்த அதை ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு வந்ததுக்கப்புறம் இவர் உள்ள பிரவேசிப்பார், அந்த ரத்தத்தோட பிரவேசிப்பார். அப்போ ரத்தம் தெளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து அவர் என்ன செய்வார்னா, 2 வெள்ளாட்டு கிடாக்கள் கொண்டு வந்து அங்கே நிறுத்தப்பட்டிருக்கும். அந்த 2 வெள்ளாட்டு கிடாவில் பலியாகக்கூடிய ஒரு ஆட்டுக்கு ஒரு சீட்டும் போக்காடாக விடக்கூடிய ஆட்டுக்கு ஒரு சீட்டும் 2 வகையான சீட்டு போடப்படும். போக்காடாக வரக்கூடிய ஆட்டை வந்து வனாந்தரத்தில் விட்டுருவாங்க. பலியாகக்கூடிய பாவ நிவாரண பலியாக சீட்டு விழப்பட்ட ஆட்டை வந்து ஒரு ஆட்டுக்கடாவை எப்படி இந்த காளையினுடைய பலி செலுத்தப்பட்டுச்சோ அதே போலவே அவரே என்ன பண்ணுவார்னா அங்கே பலி செலுத்தி அந்த ரத்தத்தை அங்கே எடுத்துக்கொண்டு போயிட்டு அவரும் அங்கே என்ன பண்றாருன்னா அங்கே செலுத்ததை பார்க்குறோம். இதுல ஒரு ஆச்சரியமான இன்னொரு விஷயத்த நம்ம கடந்த வாரங்களில் வசனமா வாச்சிருந்தோம். அந்த போக்காடாக விடப்படக்கூடிய அந்த வெள்ளாட்டு கடா அது எப்படின்னா வனாந்தரத்துல போக விட்டுறாங்க, சரிங்களா? அது அங்க கொல்லப்படல, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அது கொல்லப்படல, வனாந்தரத்துக்கு. அப்படி வனாந்தரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம் பாளையத்துக்கு அந்த பக்கம் இருக்கும், சரிங்களா? அடுத்ததாக நீங்க கவனிச்சு பார்க்கும்போது ஆரோன் தன்னுடைய வீட்டாருக்காக தனக்காகவும் அவர் அங்க செலுத்த வேண்டிய அந்த பாவ நிவாரண காளை அது எப்படி அங்க செயல்படுது அப்படிங்கும்போது அது நம்ம கடந்த வாரங்களில் நம்ம வசனங்களாக படித்தோம். எப்படி படித்தோம் அப்படின்னு சொல்லும்போது அது 3 காரியங்களாக இந்த வசனங்கள் படித்ததுனால நம்ம அந்த வசனங்கள் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். நான் அது உங்களுக்கு அப்படியே நான் சொல்லிட்டேன், ஸ்டோரியாவே சொல்லிட்டேன், சரிங்களா? இப்போ இந்த காளை கொண்டு வந்து பலி செலுத்துறாங்க. முதல் பலி காளையினுடைய பலி, 2வது பலி வெள்ளாட்டு கடாவுடைய பலி. இந்த 2 பலி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அடுத்து போக்காடு குறித்து அடுத்து பார்க்க போறோம். இன்னைக்கு வகுப்புல ஆசாரியன் காளையை தனக்காகவும் தன்னுடைய வீட்டாருக்காகவும் செலுத்தக்கூடிய பலி, அந்த காளையினுடைய பலி முதல் பலி. இந்த பாவ நிவாரண நாள்ல முதல் பலியாக செலுத்தக்கூடிய அந்த பலியை குறித்து அதனுடைய ஆவிக்குரிய விளக்கங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கணும், சரிங்களா? எல்லாருமே நல்லா கவனிங்க, அதிக கவனத்தோட நீங்க கவனிக்கணும். நம்ம ஒரு முக்கியமான டாக்டரின்ல இப்ப போவோம். மிக முக்கியமான உபதேசம். அந்த உபதேசம் பார்க்கறதுக்கு முன்பாக இந்த ஆசரிப்பு கூடாத காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு வெறும் நிழலாக மாத்திரம் இருந்துச்சு. நீ வரக்கூடிய காரியங்களுக்கு அது ஒரு பொருளாக இருக்கு. அதனுடைய ஞான அர்த்தம் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியை மையப்படுத்துது. அது விசேஷமா சுவிசேஷத்தை தான் அடையாளப்படுத்துவதற்கான ஆதார வசனம். இந்த வசன பகுதியில் நம்ம கடந்த வாரம் வாசிச்சோம். இதுல இருந்து நமக்கு போதனையும் இருக்கு,
தேவனுடைய தெய்வீக திட்டம் இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல விசேஷமா எபிரேயர் 9ஆம் அதிகாரம் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கூடிய நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எழுத்துக்களை நீங்க வாசிக்கும் போது இந்த வசனம் கண்டிப்பாக வாசிக்கணும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் சகோதரி நீங்க வாசிங்க, நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 23. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. ஆமாங்க, பரலோகத்தில் உள்ள சாயலுக்கு இந்த பலிகள் என்னவா இருக்குன்னா, இங்க ஒரு முதலாவது நிழல் நிஜம் எங்கன்னா இங்க பரலோகத்தில் உள்ள சாயல் தான். பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கக்கூடிய இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் இருக்காங்க. யாருன்னா சபை. இந்த சபைக்கு எப்படி ஒரு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான வழிகளோ அந்த அடையாளங்களோ அந்த நிழலான காரியங்களோ இந்த பாவ நிவாரண பலிக்குள்ள இருக்குங்கிறது தான் இங்க பவுல் இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாவ நிவாரண பலியில நான் சொன்னது போல 2 விதமான பலிகள் இருக்கு. ஒண்ணு காளையினுடைய பலி, இன்னொன்று ஆட்டினுடைய பலி. ஒரு இளம் காளைன்னு நான் காளைன்னு சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அதாவது மாடு இனத்துல ஆண் சரிங்களா, ஆண். அதே மாதிரி ஆடு இனத்துல ஆண். இது எப்படி இருக்குன்னா ரொம்ப வயது சென்று ரொம்ப காலமான அதை பயன்படுத்த மாட்டாங்க. இளம் காளை அப்படின்னு சொல்லும்போது அது நல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரோக்கியமான ஒரு காளையாக இருக்கும். சரிங்களா? அதுதான் முதல் பலி. 2வது பலி நீங்க இங்க ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறது போல நீங்க வச்சுக்கோங்க. இது முதல் பலி காளை, 2வது பலி ஆடு. சரிங்களா? இந்த 2 பலிகளுமே செலுத்தக்கூடியவர் யாரா இருக்கிறாருன்னா ஆசாரியன் தான் பண்றாரு. ஆசாரியனா பிரதான ஆசாரியனா கூடிய ஆரோன் அங்க பண்றாரு. சரிங்களா? இப்ப நம்ம இங்க பாடத்தை நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம், எப்படி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது இந்த ஆரோன் ஏன் இந்த காரியத்தை செய்யறார்? அதாவது ஆரோன் பிரதான ஆசாரியனாக தேவனால நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியர். சரிங்களா? இந்த ஆரோனுக்கு தேவன் எல்லா விதமான அந்த இந்த பலியை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் அந்த பலி செலுத்தக்கூடிய அத்தனை ஒரு தேவனுடைய கிருபையும் யார் தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா ஆரோன் வாங்கியிருக்கிறார். இப்போ ஆரோன் இந்த ஊழியத்தை செய்யறதுக்காக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் ஆரோன் என்னவா இருக்காருன்னா அங்க ஒரு பாவ மனுஷனாத்தான் அவரும் இருக்கிறார். இப்போ பாவ மனுஷனா இருக்கிற அவரை முதல்ல சுத்திகரிச்சு அவரை தயார் செய்து ஜனங்களுடைய பலிகளை எல்லாம் கொண்டு போய் தேவன் பக்கத்துல சேர்த்தணும். தேவனுக்கு ஏற்கனவே நம்ம சொன்னது போலதான், நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவன் இருக்கிறார், பாவ மனுக்குலம் இருக்கு, இங்க குறிப்பா இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள்ல தேவன் திரும்ப திரும்ப ஆசீர்வதிக்கணும்னா, திரும்ப திரும்ப பாதுகாத்து பராமரிக்கணும்னா ஜனங்களுடைய பாவம் நீக்கப்படணும். அப்போ பாவத்தை அவங்க சுத்திகரிச்சால் மாத்திரம்தான், தங்களுடைய பாவத்தை அவங்க விட்டிருந்து நீக்கினா மாத்திரம்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்து சேரும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடியக்கான ஒரு ஆப்ஷனை, ஒரு அருமையான ஒரு பாவ நிவாரணத்தை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வருஷத்துல ஒரு நாள் கொடுத்திருந்தாங்க. அதான் இந்த பாவ நிவாரண நாள் பார்க்கணும். இந்த ஜனங்களுடைய பாவத்தை கொண்டு போகக்கூடிய ஆரோன் பாவியா இருந்தா, இல்ல ஆரோனுடைய குடும்பம் பாவிகளாக பாவம் செய்திருந்தாங்கன்னா என்ன ஆகாதுன்னா ஆரோன் போய் இந்த காரியத்தை செய்யறதுக்கு தகுதியை இழந்துருவார். அப்போ அங்க முதலாவது அங்க யார் சுத்திகரிக்கப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னா ஆரோன் சுத்திகரிக்கப்பட வேண்டியது இருக்கு. அப்ப ஆரோன் சுத்திகரிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த ஜனங்களுடைய பலியையும் ஜனங்களுடைய பலியை ஏற்றுக்கொண்டு தேவன் ஜனங்களுடைய பாவத்தையும் மன்னிக்க முடியும். அப்ப முதல்ல இது யாரை சார்ந்து இருக்குதுன்னா
ஆரோனை சார்ந்திருக்கு. ஆரோனுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க வந்து நின்றுச்சு. சரிங்களா? இப்போ ஆரோன் என்ன செய்யறார்? இப்போ தயாராகிறார். பாவ நிவாரண நாளும் வந்துடுச்சு. அந்த பாவ நிவாரண நாளுக்கு தன்னை தயார் செய்து இந்த பாவத்தை போக்குறதுக்காக தன்னை ரெடி ஆகிறார். இப்ப இந்த ஆரோன் இங்க நிஜத்துல யார் அடையாளப்படுத்துறாங்க? பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் யார அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுல ரொம்ப நீங்க ஞானமா யோசனை பண்ணி பாருங்க. இது நம்ம அநேக பாடங்கள் நம்ம பார்த்துட்டாலும், இந்த ஆசிரியப்பு கூடார தொடர் வேதாகம் அப்படியே நிறைய முறை நம்ம பார்த்திருந்தாலும், இந்த பாவ நிவாரண பலியை நம்ம உள்வாங்கி கிரகிச்சுக்க முடியாம இருந்தோம் அப்படின்னா, தேவனுடைய பல தெய்வீக திட்டங்களும் நமக்கு புரியாமே போயிடும். சரிங்களா? இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஆரோன் அங்க என்ன வேலை செய்திருந்தார் அப்படின்னு நல்லா கவனிச்சோம்னா, இங்க அந்த மாதிரி யார் இருக்கிறாங்க, யார் அடையாளப்படுத்துறாங்கன்றது நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஆரோன் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கும்போது, தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நடுவுல மத்தியஸ்தராக ஒரு ஊழியத்தை செய்திருக்கிறார். என்ன மத்தியஸ்தர் அப்படின்னா, ஜனங்களுடைய பாவமும் தேவனுடைய இரக்கத்தையும் ரெண்டுமே இவங்க வாங்கி பண்ண, ஜனங்கிட்ட இருந்து பலியை கொண்டு போய் சேர்த்துறார். தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை வாங்கிட்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கும்போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இதுதான் ஆரோனுடைய மிக முக்கியமான ஊழியமா இருந்துச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஆரோன் இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறார். அதான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். தேவன் ஒருவரே, சர்வ வல்லமையில யெகோவா தேவன் ஒருவரே, அந்த தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அந்த மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படி அங்க ஆரோன் இந்த பாவ நிவாரண நாள்ல ஒரு மத்தியஸ்த ஊழியத்தை செய்தாரோ, அதே போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்தை போக்கி தேவனிடத்து மாபெரும் ஒரு இரக்கத்தை வாங்கி கொடுத்து நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கிறதுக்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்யறதுக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அன்பான சகோதர சகோதரர்களே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் இருந்தது போல ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஒரு ஆரோன் இருக்கிறாங்க. அந்த ஆரோன் யாரு அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்குமான பிரதான ஆசாரியன். யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, இல்ல கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கும். சரிங்களா? ஒட்டுமொத்த ஒரு மனுஷன் இந்த பூமியில் பிறந்திருந்தா அந்த மனுஷனுக்கு யார் தான் பிரதான ஆசாரியன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அதனாலதான் நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்க சகோதரி. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும். பாருங்க, இந்த வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் மேற்கோள் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, கிறிஸ்து இங்க ஒரு பிரதான ஆசாரியரா இருக்கிறார். அந்த அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அன்னைக்கு ஆரோன் இருந்த ஒரு 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 நிழலான இந்த பூமியில ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு லிட்டரலான ஒரு ஆசாரியனாக இருந்தது போல நம்முடைய ஆண்டவர் இல்லை. அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய ரீதியில நம்ம கண்ணோக்கி பார்க்கும்போது நம்முடைய பிரதான ஆசாரியன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இந்த பாருங்க, கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல. அன்னைக்கு அவங்க கையில் செஞ்சாங்க பாருங்க ஒரு ஆசரிப்பு கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இல்ல. அவர் எப்படி இருக்காருன்னா, இந்த உலகத்துல தேவனுடைய தெய்வீக திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துக்குள்ள, அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள
இருக்கிறார். அப்ப அங்க இருக்கிற கூடாரமும் இங்க இருக்கு. அந்த எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த கூடாரத்தை நம்ம கண்ணில் பார்க்க முடியும், இந்த கூடாரத்தை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அது தேவ திட்டமா இருக்குது. உங்களுக்கும் எனக்கு மாத்திரம்தான் தேவன் அதை புரி வைத்திருக்கிறார். இப்போ ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறதையும், அந்த ஆசரிப்பு கூடாரம் என்னவாக இருக்கு அப்படின்போது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையாகவும் கிறிஸ்துவ பல பரிணாமங்களையும் அந்த ஆசரிப்பு கூடாரமாக இங்கிருந்து அவருடைய ஊழியமும் அவரும் இருக்கிறார்கள் நம்ம பார்க்கணும். இவ்வளவு காலம் நம்ம அதை படிச்சோம். சரிங்களா? இப்போ நமக்கு நம்முடைய பிரதான ஆசாரியன் இப்போ நமக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். சரிங்களா? சரி, இப்போ அன்னைக்கு யூத யுகத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்த பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் என்ன செஞ்சார்னா, முதல்ல இந்த பாவ நிவாரண நாள் அதனுடைய துவக்கத்திலேயே ஆரம்பத்துல முதல்ல ஒரு காளையை அவர் பலி செலுத்தினார். இப்பொழுது நல்லா கவனிக்கணும். அந்த காளை யாருக்காக அப்படின்னா, இந்த காளை இஸ்ரேல் ஜனங்களுக்காக நேரடியா இல்லை. அப்புறம் யாருக்காக இந்த காளை அடிக்கப்பட்டுச்சு, இந்த காளை வெட்டப்பட்டு பலியாகப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த காளை பர்டிகுலரா ஆரோனுக்காகவும் ஆரோனுடைய குடும்பத்திற்காகவும் தான். அதை அவர் எப்படி செய்யறார் அப்படின்போது, முதல்ல அந்த காளைய பிரகாரத்துக்கு கொண்டு வர்றாங்க. பிரகாரம் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் பிரகாரத்தினுடைய பகுதி. இந்த பகுதி கொண்டு வர்றாங்க. இது ஆசரிப்பு கூடாரம், இதுதான் பிரகாரம், உள்ள கொண்டு வந்துடுறாங்க. சரிங்களா? இந்த முதல் திரையை கடந்து காளை இங்க வந்துடும். இங்க வந்தோடனே காளைய அந்த பிரகாரத்துக்குள்ளதான் காளையை என்ன பண்றாங்கன்னா கொன்று அந்த காளையை வெட்டி, அது இறந்ததுக்கு அப்புறம் அதனுடைய சரீரத்தை அப்படியே எடுத்து இந்த பலிபீடத்துல என்ன பண்றாங்கன்னா தகனிக்கிறாங்க. சரிங்களா? அங்கிருந்து நெருப்பை எடுத்துட்டு ஆரோன் என்ன பண்றாருன்னா பரிசுத்தலத்துக்குள்ள போறார். பரிசுத்தலத்துக்குள்ள போயிட்டு அங்க தூப பீடத்துல அந்த நெருப்பை கொண்டு போய் போட்டு, அந்த நெருப்புல கை நிறைய தூப வர்க்கத்தை போட்டு அங்கிருந்து அந்த புகை எழும்ப ஆரம்பிக்குது. அது மகாபரிசுத்தத்துல போய் மகாபரிசுத்தத்துல மூடி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவர் திரும்ப உள்ள பிரவேசிக்கிறார். அந்த வெட்டப்பட்ட காளினுடைய ரத்தத்தை எடுத்துட்டு போறார். அந்த வெட்டப்பட்ட காளினுடைய ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு இப்ப மகாபரிசுத்தத்துக்கு போயிட்டார். சரிங்களா? அப்படி மகாபரிசுத்தத்துக்குள்ள போயிட்டு அந்த காளினுடைய ரத்தத்தை அங்க என்ன பண்றாருன்னா தெளிக்கிறார். எப்படி தெளிக்கிறார்? அதற்கு முன்பாக நின்று, அந்த கிருபாசன பெட்டிக்கு முன்பாக நின்று 7 தரம் அங்க ரத்தம் தெளிக்கப்படுறது பார்க்கணும். சரிங்களா? ஓகே, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அடையாளத்தை அங்க ஆரோன் ஏன் செஞ்சாரு அப்படின்னா, நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற வசனம் என்ன அப்படின்னா, தன்னுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருடைய பாவத்திற்காகவும் இதை செஞ்சாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். தன்னுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய குடும்பத்தினுடைய பாவத்திற்காகவும் இதை செய்யறார் அப்படின்னா, அப்போ இங்க நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை 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 அந்த குடும்பத்துல யாராவது பாவம் பண்ணியிருக்கிறாங்க, இல்ல ஆரோனே பாவம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பாவத்தோட போய் இந்த பலி செய்யும்போது அந்த பலி ஏற்றுக்கொள்ள முடியாத பலியா இருக்கும். ஆரோன் உள்ள போனா ஆரோனே இறந்துருவார். சரிங்களா? அதனால இந்த காளை வெட்டப்படும் போது, காளையினுடைய உயிர் போகும்போது வெறுமனை வெட்டுறது மாத்திரம் இல்ல, அது செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப கரெக்டா இருக்கு. அந்த ஆர்டரும் கரெக்டா கவனிங்க. ஒருவேளை இதை செய்ய தவறி இருந்தா அங்க ஆரோன் மறிக்க வேண்டியதாயிரும். சரிங்களா? இது நிழல், நல்லா நான் வச்சுக்கோங்க. இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்க ஆரோன்னா, அங்க ஆரோன்னு சொன்னா, இந்த காளையை கொண்டுட்டு உள்ள போறாரே, இந்த காளை எதை அடையாளப்படுத்துது? முதல்ல செலுத்தப்பட்ட பலி. ஏன்னா இந்த காளையை தான் முதல்ல வெட்டுறாங்க. ஆரோன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த காளை யாரா அடையாளப்படுத்துது? நல்லா கவனிக்கணும். இந்த காளையும் யாருதான் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அடையாளப்படுத்துது. எப்படிங்க? வெற்றவரும் ஆரோனு, ஆசாரியன், பிரதான ஆசாரியன். அந்த காளை இருக்கு. அதே மாதிரி இங்க சுவிசேஷ யுகத்துல வெட்டுறது பிரதான ஆசாரியனுடைய இயேசு கிறிஸ்து, வெட்டி பலியாகிறது அந்த காளை, அதுவும் இயேசு கிறிஸ்து.
ஒரே குழப்பமா கூட இருக்கும் புதுசா கேட்கறவங்களுக்கு. இந்த 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 டாபிக் புதுசா கேட்கறவங்களுக்கு ரொம்ப குழப்பமா கொண்டிருக்கும். இப்ப இங்க இதுக்கு என்ன ரகசியம் இருக்கு, எப்படி செய்யறாங்க அப்படிங்கும்போது இந்த ப்ராசஸ் நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே அங்க பலியா கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து 33 வருஷம் அவர் வாழ்ந்திருக்கிறாருக்கான எல்லா சாட்சிகளும் நம்ம பார்த்துக்கிறோம் பாடத்துல. அதுல அது கடைசியில அவர் மரிக்கிறார். தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த பகுதியில, அதாவது ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் அந்த கடைசி 3 வருஷம், அதான் அவர் ஜீவன் கொடுக்கக்கூடிய காலப்பகுதி. கொஞ்சம் கொஞ்சமா ஜீவன் கொடுத்து கடைசி நாள்ல முழுவதுமாக அவர் மரிக்கிறார். ஓகேங்களா? இப்போ வெற்றவரும் கிறிஸ்து, வெட்டி வாங்குறவரும் கிறிஸ்து, கொலை செய்யறவரும் கிறிஸ்து, கொலை செய்யப்படக்கூடியவரும் கிறிஸ்து. இதை நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே அங்க பலியாக ஒப்பு கொடுத்தத நாம இங்க வந்து அடையாளம் பார்க்கிறோம். இது எப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் நடக்கிறது பாருங்க. இப்போ இந்த காளையை பலி செலுத்துறதுக்கு காளையை கொண்டு வந்தாச்சு. காளை எங்க வெட்டப்பட்டுச்சு அப்படின்னா பிரகாரத்துல. சரிங்களா? ஆனா இந்த 3 இடத்துலையும் இங்க ஆரோன் என்ன பண்றாருன்னா 3 இடத்துக்கும் வேலை செய்யறான். பிரகாரம் அங்கேயும் ஒரு வேலை நடக்குது. பரிசுத்தலம் அங்கேயும் ஒரு விதமான பரிகார காரியங்கள் நடக்குது. மகா பரிசுத்தத்துக்குள்ளேயும் ஆரோன் சென்று வேலை செய்யறார். அப்போ ஆசரிப்பு கூடாரத்துடைய 3 பகுதி, அந்த 3 பகுதியிலையும் ஆரோனுடைய வேலை அங்க ரொம்ப சிறப்பா நடக்குது, ரொம்ப கரெக்டா நடக்குது. தேவன் இப்படிதான் அங்க ஆரோன் சொல்லியிருந்தார். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க தம்மைத்தாமே பலியாக கொடுக்கும்போது அவர் அங்க எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, முதல்ல அங்க பிரகாரத்துல அவர் மறிக்க வேண்டியது வருது, அங்க வெட்டுறார். சரிங்களா? அடுத்தது பலிபீடத்துல பலியாகிறார். இது பிரகாரத்துக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ். அடுத்தது அந்த நெருப்பு, பலிபீடத்தினுடைய நெருப்பு எங்க போகுது அப்படின்னா, எங்க போகுது? பரிசுத்தலத்துக்கு போயிடுச்சு. அப்ப பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய 3 பொருட்கள் நம்ம குடிச்சு பார்த்தோம், தனித்தனி பாடமா பார்த்தோம். ஒன்னு சமூக தப்ப மேஜை, இன்னொன்னு குத்து விளக்கு, இன்னொன்னு தூப பீடம். அந்த தூப பீடத்துல தூப வர்க்கம் காட்டுறார், தூப வர்க்கம் போடுறார். அது சுகந்த வாசனையாக அது எங்க போகுதுன்னா மகாபரிசலம் போகுது. திரும்ப இவர் மகாபரிசலத்துக்கு போறார். மகாபரிசலத்துக்குள்ள ஆரோன் பிரவேசிக்கிறார். அந்த எதுனா காளையினுடைய ரத்தத்தோட போறார். அது எங்க போய் சேருது அப்படின்னா பரிசுத்தத்துக்குள்ள போகுது. அப்படி பரிசுத்தத்துக்குள்ள போகும்போது அவர் அங்க என்ன பண்றாருன்னா 7 தரம் அங்க என்ன பண்றாருன்னா ரத்தம் அங்க தன்னை 7 முறை ரத்தம் தெளிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். திரும்ப வந்து அப்படி போன வழியிலேயே அப்படியே என்ன பண்றாருன்னா வெளியே அங்க ஆரோன். இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இங்க அது நிஜம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு பார்க்கிறோம். பலி செலுத்தக்கூடிய ஆசாரியன், பிரதான ஆசாரியனும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பலியாகிய அந்த காளையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை நம்ம சில வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். வாசிச்சு இந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாக்டரினல் பாயிண்ட்டுக்குள்ள நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுப்போம். சரிங்களா? அதுல 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 6. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷராகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஓகே, இந்த வசனம் நம்ம ஏன் வாசிக்கிறோம் அப்படின்னா, இங்க தீமோத்தேயுக்கு அவர் எழுதும்போது பவுல் எழுதியிருக்கிறார், அவர் எல்லோரையும் மீட்கும் பொருளான தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இந்த வார்த்தை நல்ல நுட்பமா கவனிங்க. எல்லாரையும் மீட்கும் பொருள், எல்லாரையும் மீட்கக்கூடிய ஒரே மீட்கும் பொருள். அந்த எல்லாரையும் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த எல்லாரையும் யார்? அந்த எல்லாரையும் அப்படின்னு சொன்னா அது வேதமானவர்களுக்கு மட்டுமா? எல்லா வேதமானவர்களும், உலகம் முழுக்கக்கூடிய எல்லா வேதமானவர்களும் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா இல்லை. சரி, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களையும் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா அது எல்லாரும் இல்லை.
அப்போ ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்கிறதுக்காகத்தான் அவர் என்ன பண்றார், தன்னுடைய ஜீவனை அங்க கொடுக்கிறார், தானே ஒப்பு கொடுக்கிறார், தானே ஒப்பு. அதனாலதான் அந்த காளை பிரகாரத்தில் அடிக்கப்பட்டுச்சு. அந்த காளையை கொண்டு போய் பரிசுத்தத்துக்கு வச்சு வெட்டல, மகா பரிசுத்தத்துக்கு மட்டும் வெட்டல, அது பிரகாரத்துல வெட்டிக்கிறாங்க. அப்படின்னா இந்த பிரகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த இடத்துல அது எல்லாருக்குமான பகுதியா இருக்கு. எல்லாருக்கும் பிரகாரமே அது ஒரு அழைக்கப்பட்ட நிலைமை. அழைப்பு அப்படிங்கிறது இந்த பூமியில ஒருத்தர் மனுஷனா பிறந்திருந்தாலே பரலோக ராஜ்யத்துக்கான அழைப்பு எல்லாருக்கும் இருக்கு. இங்க யூதன் இல்லை, கிரேக்கன் இல்லை, அமெரிக்கன்ஸ் அப்படின்னு இல்லை, ஆப்பிரிக்கன்ஸ் இல்லை, இந்தியன் இல்லை, பாகிஸ்தானி அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும். ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை, அடிமை சுயாதீனர், அதாவது அடிமை எஜமான் அப்படிங்கிற எந்த எந்த விதமான பாசிட்டிவ் இல்லை. மனுஷன் அப்படின்னு இருந்தா அவங்க எல்லாருக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அப்படிங்கிறதுக்கு தான் அந்த காளை பிரகாரத்துல அடிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். பிரகாரம் அப்படிங்கிறது அது எல்லா மனுக்குலத்திற்குமான ஒரு பொதுவான ஒரு அழைப்பு, அது ஒரு அழைக்கப்பட்ட நிலை. அப்படிங்கிறதுனால பிரகாரம் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் எங்க பிரகாரத்துல வெட்டப்பட்டிருந்தாலும், அதாவது அந்த காளை பிரகாரத்துக்கு வெட்டப்பட்டிருந்தாலும் அதனுடைய ரத்தம் எங்க போய் சேர்ந்துச்சுன்னா மகாபரிசுத்தத்துல போய் சேர்ந்துச்சு. அதே மாதிரியே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் மகாபரிசுத்தத்துக்கு போய் சேர்ந்துச்சா அப்படின்னா நிச்சயமா சேர்ந்துச்சு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எப்போ அவர் மகா பரிசுத்த பிரவேசிச்சார் நம்முடைய ஆண்டவர் அப்படிங்கும் போது, அங்க ஆரோன் என்ன பண்ணாருன்னா அந்த ரத்தத்தை எடுத்துட்டு ஒரு 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 பாத்திரத்துல ரத்தத்தை எடுத்துட்டு மகா பரிசுத்தத்துல பிரவேசிச்சு அந்த 7 தரம் தெரிச்சார் இல்லையா? அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ அதாவது 3வது திரையை கடந்து மகாபரிசுத்தத்துக்கு பிரவேசிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிலுவையில தன்னுடைய ஜீவனை அவர் விடும் பொழுது அந்த இடத்துல அவர் தன்னுடைய ஜீவனை முழுமையா அங்க கொடுத்தார் இல்லையா? கடைசி டெத். நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து 3 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே வந்தார். கடைசியா இருந்த உயிர் அவருக்கு எப்ப போச்சுன்னா அந்த சிலுவையில மரணமா அவர் அடிச்சு கொலை செஞ்சாங்க பாருங்க, அதான் கடைசி நாள். அவர் மரண நாட்களுடைய கடைசி. அவர் எப்ப ஞானஸ்தானம் எடுத்து கரையேறினாரோ அப்ப இருந்து அவர் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டார், தன்னை பலியா கொடுக்க ஆரம்பிச்சார். அப்படி கொஞ்சமா பலியானவரு எங்க வந்து அவர் முடியுதுன்னா அவருடைய இது காரியம் மகாபரிசனத்துல அந்த திரையை கடந்து உள்ள போய் அங்க ரத்தம் தெளிக்கும் போது அவருக்கு முடியுது. அடுத்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்துல அவர் மரிச்ச உடனே ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவமும் போயிருச்சா? அவர் மறிக்கப்பட்டது அடிக்கப்பட்டது என்னமோ பிரகாரத்துலதான். அடுத்தது பிரகாரத்தில் அடிக்கப்பட்டதுக்காகவே ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவமும் அங்க ரட்சிக்கப்பட்டுருச்சா அப்படின்னா இது அடுத்த ஒரு பாகம் பார்ப்போம். ஆட்டுக்குட்டியுடைய பலி. அந்த ஆட்டுக்குட்டியுடைய பலியில தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவம் போகும். அடுத்து நம்ம படிக்க போறோம். அந்த பலி 2வது ஒரு பலி செலுத்தும் போதுதான் முழுமை அடையும். ஆனா 2வது பலிக்கு முன்னாடி இந்த காளை பலி இருக்கிற 1வது பலி என்னன்னா அது ஆரோனுக்கும் ஆரோனுடைய
குடும்பமா இருக்கக்கூடிய அந்த குமாரர்களுக்கு. இப்போ ஆரோனுடைய சொந்த குடும்பம் யார் அடையாளப்படுத்துது? மறைமுகமா ஒட்டுமொத்த உலகத்திற்கும். நேரடியா யாருக்கு அப்படின்னா, இங்க நேரடியா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடைய இந்த காளை அப்படிங்கிற அந்த பலி உங்களுக்கும் எனக்கும் தான் இன்னைக்கு முதல்ல அப்ளை ஆகுது. எப்படிங்க இது நமக்கு முதல்ல அப்ளை ஆகுதுன்னா, யார் ஒருத்தவங்க இந்த சுவிசேஷ யுகத்துக்கு உள்ளேயே இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அது முடியறதுக்குள்ளே அதை தாண்டி போயிடக்கூடாது. அதுக்குள்ளேயே ஒட்டுமொத்த புது சிருஷ்டிய வாய்ப்பை பெற்றுக்கொண்டு சபையாக போறாங்க பாருங்க. அவங்களுக்காக இன்னும் சரியா சொல்லணும்னா, நாம மாமிஸ்ல இருக்கிறோம். நம்மளே மாதிரியே அன்னைக்கு சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து, அதாவது ஆதிகால அப்போஸ்தலர்னு சொல்றேன், ஆதிகால அப்போஸ்தலர் பவுல், பேதுருல இருந்து அவங்களும் இந்த பூமியில பிறந்து இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கும்போது அநேக பாவங்கள் அவங்களுக்குள்ளாக இருக்கு. நல்லா கவனிங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நாமளும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் நமக்குள்ள 2 விதமான பாவம் இருக்கு. ஒண்ணு, நாம் பிறக்கும்போது ஆதாமுடைய பாவத்துல பிறந்தோம் இல்லைங்களா, அந்த ஆதாம் பாவத்துல பிறந்திருக்கிறோம். அந்த பாவமும் நமக்குள்ள இருந்துச்சு. நாம செஞ்ச பாவமும் நமக்குள்ள இருக்கு. அப்ப இந்த 2 விதமான பாவத்துக்கும் இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அங்க முதல் பலி அங்க செய்யும்போது அவருடைய மரணத்துல, நீங்க மனுஷனா பிறக்கும்போது ஆதாமு செஞ்ச பாவம் நமக்குள்ள இருக்கு இல்லைங்களா, அந்த ஆதாமுடைய பாவத்துக்கு முதல்ல அவர் என்ன ஆயிட்டாருன்னா அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டார். அடுத்தது நம்முடைய பாவத்துக்காக நாம அது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆட்டுக்குட்டியுடைய பலி பார்க்கும்போது அது ரொம்ப டீட்டெயில் நமக்கு புரியும். அந்த பலி வரும்போது இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நாம இந்த மாமிசத்துல இந்த பூமியில வாழ்றோம் இல்லையா, அப்படி மாமிச சரீரத்துல வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய பலி நமக்கு இங்க எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்கும் போது நம்முடைய பாவம் அந்த காமனா அதுல போயிடுது. பர்டிகுலரா இது யாருக்கு? நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய பலி, இது இவர் எனக்காகத்தான், என்னுடைய பாவத்துக்காகத்தான் மறிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, அந்த ஒரு தருணத்துல நம்முடைய சொந்தமான அந்த மாமிச பலகீனத்துல செஞ்ச பலி பாவங்கள் அத்தனையும் அந்த பலி மூலமா நீக்கப்படுது. நாம பரிபூர்ணமாகிறோம், அதாவது சுத்திகரிக்கப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். அப்படி சுத்திகரிக்கப்பட்டதனுடைய சாட்சி தான் 2வது பலிக்கு இந்த முதல் பலி கொடுக்குது. நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன், இயேசு கிறிஸ்துடைய பலியை நாம எல்லாரும் விசுவாசிச்சு அதை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா தான் நாம நம்முடைய பலி செலுத்த முடியுது. நம்முடைய பலிங்கிறது பின்னாடி அடுத்த ஆட்டுக்குட்டிய பலி வரும் இல்லையா, அதுல வரும் நம்மளுக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த காளையினுடைய பலி நிமித்தமா நமக்கு 2 விஷயம் கிளியர் ஆகுது. ஒண்ணு, ஆதாம் நிமித்தமா அந்த பலியும் பாவமும் கிளியர் ஆகுது. 2வது, நாம மாமிச சரீரத்துல இந்த பூமியில எவ்வளவு காலம் வாழ்றோமோ அப்ப மாமிச பலகீனத்துல நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அங்க சுத்திகரிக்கப்படுது அப்படிங்கறத பார்க்கணும். சரிங்களா? அதனாலதான் அங்க ஆரோன் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் இப்போ இயேசு கிறிஸ்து அங்க தம்மைத்தாமே அங்க பலியா கொடுத்ததுல அவருடைய குடும்பமா யார் இருக்காங்கன்னா, சபை வகுப்பாரா அழைக்கப்பட்டிருக்க அத்தனை புது சிருஷ்டிகளும் இருக்கிறாங்கன்றது அது அங்க ஆதிகால அப்போஸ்தலர்ல இருந்து இன்னைக்கு நம்ம வரைக்கும் இருக்கு, அவருடைய சொந்த குடும்பம். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து ஏதாவது அவர் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் சொல்லும்போது, அப்ப அவருக்காகவே அவர் பலி செலுத்த வேண்டியது இருந்துச்சுன்னா, அப்ப அவர் பாவியா? அவர் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாரா அப்படின்னா, அவர் மாமிச சரீரத்தில் இருந்தாலும் ஒரு துளி கூட பாவம் செய்யாதவர் தான். அவர்கிட்ட ஒரு துளி கூட பாவம் இல்லை. இப்போ அவருக்காகவே அவர் பலி செலுத்திருக்காரு அப்படின்னா, அவர் ஏதாவது பாவி அப்படின்ற மாதிரி அர்த்தமாகுமா? அவர் ஏதாவது பாவம் பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அவர் கண்டிப்பா பாவம் இல்லைன்றது கூட அங்க எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கும் போது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்து வருமா இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரியர் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். ஆனா அங்க ஆரோன் அவர் பாவ மனுஷனா பிறந்தவர், பாவத்துல வளர்ந்தவர், பாவம் பண்ணவர். சரிங்களா?
அதனால அவருக்கு சுத்திகரிப்புங்கிற விஷயம் நடந்துச்சு. இப்ப அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில பிறந்ததுனால அவரும் பாவியா இருந்தாரு அப்படின்னு சொல்ல முடியுமானா, அவர் பிறப்பிலையும் பாவம் இல்லை, அவருடைய வளர்ப்பிலையும் பாவம் இல்லை. அவர் தான் பரிசுத்தர், மாசற்றவர், குற்றமற்றவர். அப்போ இவர் தனக்காக அவர் பலி செலுத்தினுடைய விஷயம் என்னன்னா, தன்னுடைய சரீரம் அப்படிங்கும்போது அங்க சரீரமாக இருக்கிறது யாருன்னா சபையாகி சரீரம். அவர் தன்னுடைய மாமிச சரீரத்துல இந்த பூமியில வாழ்ந்தார் இல்லையா, அந்த ஒரு பரிபூர்ண சரீரத்துல அந்த 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 கிறிஸ்துவனுடைய சரீரத்துல தலை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சரீரம் அப்படிங்கும்போது சபை. அப்போ அவருடைய சரீரத்துக்கு ஒரு பலி, அதான் தன்னுடைய குடும்பத்துக்கான பலி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நேரத்துல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இவர் எப்படி தன்னைத்தானே இங்க தம்மைத்தாமே அவர் பலியாக செலுத்தினார் அப்படிங்கிறத நாம 2-3 இடங்கள்ல நம்ம வசனம் வாசிச்சுக்கிறோம். இதை குறிப்பா நம்ம எங்க வாசிக்கிறோம்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வாலண்டியரா சாக்ரிஃபைஸ் பண்ணதுதான் அங்க ஆரோன் அந்த காளைய அடிச்சது. அதான் ஆரோனும் கிறிஸ்து, காளையும் கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே. இந்த பலிகளை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு முன்பாக இன்னொரு ப்ராசஸ் பண்ணியிருந்தாரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. இது பிரகாரத்துல இல்ல, மகாபரிசுத்தத்துல இல்ல, பரிசுத்தத்துக்கு செஞ்சது. அது என்ன அப்படின்னா, தூப பீடத்துல அவர் போட்ட தூப வர்க்கம். இதை குறித்து நம்ம பார்க்கணும். ஆரோன் அங்க என்ன பண்ணாருன்னா, பலிபீடத்தினுடைய அந்த அந்த நெருப்பு தணல் எடுத்து நெருப்பு அள்ளிட்டு போயிட்டு தூப பீடத்துல வச்சு அந்த அதுல தூப வர்க்கங்களை போட்டு 2 கைப்பிடி நிறைய தூப வர்க்கம் போட்டு என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்குறாரு. அப்ப இது எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கும்போது, நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டாருன்னா மகாபரிசுத்தத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். மறிக்காம மாமிசத்துல உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா அவர் எங்க இருக்கிறார் அப்படிங்கும்போது, அந்த மரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறார். அப்படின்னா மகாபரிசுத்தத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறார், அந்த திரைக்கு பக்கத்துல இருக்கிறார். அப்ப திரைக்கு பக்கத்துல என்ன இருக்குது அப்படின்னா இந்த தூப வர்க்கம் தான் இருக்கு, இந்த தூப பீடம் இருக்கு. இந்த தூப பீடம் தான் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறிக்கிறதுக்கு முன்பாக கடைசி நாள், அந்த கடைசி நாள்ல அவர் வாழ்க்கை முழுக்க அவர் 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 தூபம் வர்க்கம் தான், தூப வர்க்கமாகவே இருந்தார். ஆனால் கடைசி நாள்ல அது எப்படி இருக்குன்னா, உள்ள அடுத்து பிரவேசிக்க போற அந்த தருணத்துல அது மிகுந்த நறுமணம் வீசக்கூடிய ஒரு தூப வர்க்கமாக கம கம கமன்னு புகை வரக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை பலியா காணிக்கையா தன்னுடைய சரீரத்தை அங்க முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். சகோதரி எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமாங்க, அன்பான சகோதரர்களே, அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்நாள் முழுக்க சுகந்த வாசனையான ஒரு பலியாகத்தான் தன்னை அங்க அர்ப்பணிச்சிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுல விசேஷமா அவர் மரணமாய் மறிக்கிறதுக்கு முன்பாக அது நடந்தது. ஏன்னா இதை பண்ணிட்டு தான் அடுத்து என்ன பண்றாரு, தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து காலையுடைய ரத்தத்தை கொண்டு தெளிக்கிறதுக்கு மகாபரிசுத்தத்துல உள்ள பிரவேசிக்கிறார். அப்ப மகாபரிசுத்தத்துல பிரவேசிக்கிறதுக்கு எது உதவிகரமா இருந்துச்சு அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்துல செய்த இந்த தூப பீடத்துல போட்ட அந்த தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கம் வகுப்புல நம்ம தனியாவே இதை பத்தி படிச்சோம். அதனால நீங்க அந்த பாயிண்ட் எடுத்து நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, இங்க பரிசுத்த ஸ்தலத்துல இந்த காரியத்தை செய்யறாங்க. அப்ப தூப பீடம் ஏன் பரிசுத்தத்துல இருக்கு, இந்த தூப வர்க்கம் ஏன் பரிசுன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தான வாழ்க்கைக்கு பிற்பாடு அந்த ஒரு 3.5 வருஷம் ஒரு ஊழியம் செய்தார் இல்லையா, அந்த 3.5 வருஷமும் இந்த பரிசுத்தலத்துலதான் அவர் பிரதானமா இருந்து செய்த ஊழியமாக நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு முக்கியமா நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, நம்ம எப்படி பிரகாரம் ஒட்டுமொத்த அழைப்பை பெற்றவங்களுக்கு ஒரு அழைக்கப்பட்ட நிலைமைன்னு பார்த்தது போல, இந்த பரிசுத்தலம் 2வது படிநிலை, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை. தெரிந்து கொள்ளப்பட்டதுன்னா
தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவனுடைய தெய்வீக திட்டங்களை தெரிந்து கொண்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம எல்லாருமே புது சிருஷ்டியில் எல்லாரும் இப்போ எங்க இருக்கிறாங்க அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறாங்க. நானும் நீங்களும் இப்போ நம்ம எங்க தான் இருக்கிறோம் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் என்ன பண்றாருன்னா, அங்க தூப வர்க்கத்தை போடுறாருன்னா அவருடைய வாழ்க்கை யாருக்கு நீங்க பாடமா இருக்கட்டுங்கிற மாதிரி பண்றாருன்னா, அங்க ஆரோன் செய்யும்போது அதை வந்து ஆரோனுக்கு கீழே இருந்த கீழ்நிலை ஆசாரிகள் அண்டர் பிரீஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதெல்லாம் கண்ணார கண்டிருப்பாங்க. ஓ இப்படிதான் செய்யணுமா, இப்படிதான் போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதே அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரியும் ஒரு பெரிய ஒரு காரியத்தை அங்க செய்திருக்கிறார் ஆரோன். அதே மாதிரி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும் இந்த ஒரு ஊழியத்தை அவர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். அதே மாதிரி நாமளும் வாழணுன்றதுக்காக ஒரு முன்மாதிரியான ஒரு ஜீவித்தை ஜீவிச்சிருக்கிறார். அதனாலதான் இங்க எபேசியர்ல வசனம் வாசிக்கும் போது அவர் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த மாதிரி சுகந்த வாசனையாம் காணிக்கவும் பலியா ஒப்பு கொடுத்தது போல நாமளும் அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு அந்த நாம செய்யணுங்கிறதுக்காகத்தான் இதை அவர் செஞ்சிருக்கிறார். சரிங்களா? அப்போ அது ஏன் அப்படின்னா, இது உலக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை முதல்ல புரிஞ்சுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த அவருடைய அர்ப்பணிப்பையும் அவருடைய இந்த பரிசுத்த ஜீவித்தையும் அவர் எதற்காக இந்த ஒரு மரண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார், இந்த பலி எதற்காக அப்படின்றதெல்லாம் முதல்ல யார் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா புது சிருஷ்டிகள் தான் தெரிஞ்சுக்க முடியும். காரணம், இயேசு கிறிஸ்து முதல் புது சிருஷ்டி. அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் புது சிருஷ்டினா இந்த புது சிருஷ்டியுடைய வாழ்க்கையும் புது சிருஷ்டியுடைய முறைமைகளும் வாழ்வியல் முறையும் புது சிருஷ்டி என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, புது சிருஷ்டி எதை விரும்பும் எதை விரும்பாது அப்படிங்கிறது உலக ஜனங்களுக்கு தெரியாது. உலகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட அனுமானிக்க கூட முடியாதான் புது சிருஷ்டி வாழ்க்கை. இப்ப நாம புது சிருஷ்டியா இருக்கிறோம்னா உலக ஜனங்கள் நம்மளை பார்த்து எந்த காரியத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் இவங்க இதை செய்யறாங்க, ஏன் இதை பண்றாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பைத்தியமா தான் தெரியும். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய பிரசங்கங்களையும் அவருடைய போதனைகளையும் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய சித்தாந்தங்கள் எதையும் யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனா அது யாருக்கு தான் புரிஞ்சுதுன்னா அவருடைய சீசனுக்கு மாத்திரம் தான் புரிஞ்சுது. அப்படித்தான் நம்ம அந்த சீசத்துவத்துக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். கிறிஸ்துவை புரிஞ்சுக்கிட்டா நாமளும் கிறிஸ்துவாகிறோம். சரிங்களா? அதுக்கு அடையாளம் தான் பரிசுத்தலத்துக்குள்ள நடந்த இந்த ப்ராசஸ். அடுத்தது பாருங்க அன்பான சகோதரர்களே, கரெக்டா இது எத்தனை நாள் இருக்குது அப்படின்னா அவர் அவர் அவருக்கு அவர் கடைசியா மறிக்கும் போது இது ப்ராசஸ் முடியுது. திரையை கடந்தாச்சு, மகாபரிசுத்தத்துக்குள்ள உள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா இது உனக்கு தேவையில்லை, அந்த அவருடைய பாட்டு தேவையில்லை, அதுக்கப்புறம் சபை தான் செய்யணும். சரிங்களா? இப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறமும் அவர் என்ன செஞ்சாருன்னா அங்க ஆரோன் என்ன பண்ணுவார் அப்படின்னா உள்ள போயிட்டு ரத்தம்லாம் தெளிச்சுட்டு திரும்ப வெளியே வருவார். நான் என்ன பண்ணிட்டேன், பத்திரமா உள்ள போயிட்டு ரத்தம் தெளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு காட்டுவார். சரிங்களா? அப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மறிச்சு உயிர்த்திலிருந்து 3ஆம் நாள்ல உயிர்த்திலிருந்து சீசர்களுக்கு தரிசனமானார். அந்த தரிசனம் காட்சி இருக்கு இல்லையா, அதே மாதிரி தரிசன காட்சியை பாவ நிவாரண நாள்ல ஆரோனும் அங்க வெளியே இப்படி கைகளை உயர்த்தி தன்னுடைய கைகளை காட்டி எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துவார். அதே மாதிரிதான் இங்க என்ன பண்றாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஓட்டத்தை நான் நிறைவு செஞ்சுட்டேன், மறிச்சேன், கரெக்டா தேவனுடைய சித்தத்தின்படி நான் மறிச்சேன், தேவன் என்னை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். நான் பாருங்க நான் உங்க முன்னாடி நிற்கிறேன், உயிர் திறந்திருக்கிறேன். 40 நாள் அன்னைக்கு என்ன பண்ணார்னா சீசர்களோட இருந்து நிறைய காரியங்களை பேசினார். எப்படி இது தன்னை போலவே இந்த சீசர்கள் பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல வரணும் அப்படிங்கிற காரியங்களை அங்க சொன்னார். அப்போ முதல் மாதிரி அங்க முதல் விதை அங்க போடப்பட்டாச்சு. அதான் காளை பலி அங்க என்ன ஆச்சுன்னா அடிக்கப்பட்டாச்சு. வசனம் வாசிங்க சகோதரி. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமாங்க, இதுதான் நம்ம பாக்குறோம், இங்க நிழல்ல பாக்குறோம். அது மாத்திரம் இல்லைங்க அன்பான சகோதர சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவர் அங்க என்ன செஞ்சாருன்னா எப்படிங்க அந்த எப்படி ஒரு மகா பரிசுத்தத்துல போயிட்டு அப்புறம் திரும்ப வெளியே வரும்போது பரிசுத்தத்துல தான் திரும்ப வெளியே வரணும் இல்லையா, அந்த பரிசுத்தம் தான்
இந்த இந்த சீசர்ல மத்தியில் இருக்கிறது, சீசர்களோட இருக்கிறது, அது பரிசுத்தலத்துக்கான அடையாளமா இருக்கிறோம். அந்த வசனம் கூட நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9:24 வசனம். எபிரேயர் 9:24. எபிரேயர் 9:24. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கைகளினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவன் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். ஆமாங்க. இதுல வசனத்துல சொல்லப்பட்டது போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ஆரோன் ஒரு டெம்பரவரியா செஞ்சது மாதிரி இல்லாம ஒரு நித்தியத்திற்கும் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்க வந்து பிரவேசிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ பார்க்கிறோம் இதுல என்ன விஷயம் இருக்கு. தேவன் பாவத்திற்கு பலி, அதான் பாவ நிவாரண பலி. இப்போ இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காக இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். இந்த ஜீவன் நம்ம எதுக்கான ஜீவன், எதற்கு இணையான ஜீவன் பார்க்கிறோம்னா, முதலாம் ஆதாம் செய்த பாவம் அது ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் பாவத்துக்கு கொண்டு போகுது. அப்ப இரண்டாம் ஆதாம் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜீவனுக்கு இணையான இன்னொரு ஜீவன் கொடுக்குறாங்க. அதான் ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த ஜீவனுக்கு ஜீவன் அப்படிங்கிற இந்த காரியத்தை நம்முடைய ஆண்டவர் எப்படி இங்க செய்து முடிச்சிருக்கிறார் அப்படி சொல்லி பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துலதான் அவருக்கு தன்னுடைய பலியை பர்ஃபெக்டா செய்து முடிச்சுட்டு ஐ எம் டன், எல்லாம் முடிந்தது அப்படி சொன்னார். அப்போ காளையினுடைய பலி கரெக்டா செலுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கான சாட்சி என்னன்னா, அவர் உள்ள போயிட்டு ஆரோன் உள்ள போயிட்டு வெளியே பத்திரமா வந்ததுதான். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மறிச்சு உயிர்த்தெழுந்து திரும்ப சீசருக்கு வந்து தரிசனம் கொடுத்ததுதான் அவர் பர்ஃபெக்டா தன்னுடைய வேலையை முடிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்கான சாட்சி. ஓகேங்களா? இப்போ அன்பான சகோதர சகோதரர்களே, அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படின்னா, இதே மாதிரி ரெண்டாவது ஒரு பலியாக போகுது. அந்த ரெண்டாவது பலி என்ன அப்படின்னா ஆட்டுக்குட்டியினுடைய பலி. எப்படி காளையினுடைய பலி செலுத்தப்பட்டுச்சோ அதே மாதிரி ஆட்டுக்குட்டியினுடைய பலியை நம்ம பார்க்க போறோம். ஆனா அது இப்ப இல்லை, எப்ப பார்க்க போறோம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுடைய இதுக்கு விடுறேன். அடுத்த வாரம் கண்டிப்பா கிளாஸஸ் இல்லை. காரணம் நம்ம எல்லாருமே அடுத்த வாரம் கன்வென்ஷன்ல இருப்போம். இந்த நாளில் யூத் கன்வென்ஷன் மதுரையில் நடக்கிற யூத் கன்வென்ஷன்ல நம்ம இருப்போம். அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் தான் நம்ம கிளாஸ் பார்க்க போறோம். அடுத்த வாரம் பார்க்கக்கூடிய வகுப்பு என்ன அப்படின்னா, இப்போ முதல் பலியா பாவ நிவாரண நாள் நடக்கக்கூடிய முதல் பலி இயேசு கிறிஸ்துவோட பலி, ரெண்டாவது பலியா இருக்கக்கூடிய ஆட்டுக்கடாவுடைய பலியை குறித்து அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அடுத்த வாரம்ல அதுக்கு அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். சில விஷயங்கள் இப்போ நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியாம கூட இருந்துக்கலாம். அந்த ஆட்டுக்குட்டியோட பலியை உள்ள பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டோட்டலா இதனுடைய கான்செப்ட் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஒருவேளை உங்களுக்குள்ள கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க கேட்கலாம். அது மாத்திரம் இல்ல, என்டையர் இந்த பாவ நிவாரணாளுடைய எண்டு கிளாஸ் இன்னும் 2-3 வகுப்பு இருக்கும். அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டீட்டெயிலாக கூட இந்த காரியங்கள் குறித்து நம்ம தனியாக வந்து நம்ம டிஸ்கஸ் வைப்போம். இந்த டிஸ்கஷன் ரொம்ப அவசியமான டிஸ்கஷன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல இன்னும் நுணுக்கங்கள் இருக்கு. எப்படின்னா ஒரு அந்த காளை பலியை பிரகாரத்திலிருந்து பண்ணி உள்ள கொண்டு போய் திரும்ப முடிச்சுட்டு உள்ள வந்துட்டு அதே மாதிரியே ஆடும் பண்றதுக்கான சூழ்நிலை அங்க ஏற்படுத்துறதுக்கு ஆரோன் அந்த கேப்ல அவர் எவ்வளவு பண்ணாரு, எப்படி பண்ணாரு, என்னென்ன ப்ராசஸ் இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? இது அப்படியே ஆட்டுக்குட்டி இருக்கு. இது உங்களுக்கு சிந்தனைக்காக நான் சிந்திக்கிறதுக்காக இந்த கேள்வி வச்சு பாடத்தை முடிப்போம். ஆட்டுக்குட்டிக்கு அப்படின்னா இப்போ இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியை செலுத்துறதுதான் ஆரோன் காளை, ரெண்டுமே இயேசு கிறிஸ்து. இப்போ ஆடு அப்படின்னா ஆடு வந்து அது அங்க இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தாது. அது யார் அடையாளப்படுத்துதுன்னா உங்களையும் என்னையும் இந்த புது சிருஷ்டிகளை அடையாளப்படுத்த போகுது. புது சிருஷ்டியுடைய பலியை அடையாளப்படுத்த போகுது. அப்ப இந்த புது சிருஷ்டியுடைய பலி எப்படி போகுது, அதை எப்படி ஆரோன் அங்க பண்றாரு? ஓகேங்களா? அதாவது நம்முடைய பலியை இப்போ நாம தான் அந்த ஆடுனா நம்முடைய பலியை எப்படி அங்க
கிறிஸ்து பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு டவுட்ஃபுல்லாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. ஒருவேளை பாயிண்ட் தெரிஞ்சால் நீங்கள் படிச்சுட்டு கூட வாங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த வாரம்னா அதுக்கு அடுத்த வாரம் நம்ம இந்த பாயிண்ட் நம்ம பார்ப்போம். பொறுமையோடு கேட்ட உணவையும் தேவன் நாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் வந்து நாம் இன்னைக்கு தியானிச்சிட்டோம். ஸோ இப்பேற்பட்ட மேன்மையில சத்திய வசனம் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் எடுக்கிறோம். இதில் உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தால் சகோதரர் சொன்ன மாதிரி வரப்போகிற நெக்ஸ்ட் செஷன்ஸும் நம்ம முழுசாக டோட்டலாக நம்ம பார்த்து அதுக்குள்ளே நம்ம எதனா டவுட்ஸ் இருந்தால் நம்ம நோட் பண்ணி வைக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த செஷனில் உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தால் ஜெபம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம். ஸோ இப்போ இனிமே இன்னைக்கு தங்கள் படிக்க முடிய சகோதரி ராஜேஸ்வரி, முடிவு ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் ராயப்பன் கரூர் நன்றி நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 8. ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். விளக்கம்: கிறிஸ்துவின் மணவாட்டியாக போகின்றவர்களை கேட்கக்கூடிய கேள்வி இதுவே. அவர்கள் பிதாவின் ஒரே பேரானவர், சத்தியத்திலும் கிருபையிலும் நிறைந்தவர் என்று அறிந்தவர்கள். அந்த கர்த்தரே எல்லாம் என்றும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்தவர் என்றும் அறிந்திருக்கிறவர்கள். அவரோடு சேர்தல் என்பது அவருடன் இணைந்து எப்போதும் அவருடன் இருந்து ஆச்சரியமும் மகிமையுமான எதிர்கால நன்மைகளில் பங்கு பெறுவதை அறிந்தவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் ரெபெக்காளை போல நான் போகிறேன் என்ற உறுதியுடன் உண்மையுமாய் இருப்பார்கள். முழு மனதோடு கூடிய நேசமும் கர்த்தரிடத்தில் அசைக்க முடியாத விசுவாசமுமே இந்த பயணத்தில் இறுதி வரை நடத்தும். மகிமையின் ராஜாவுடன் இறுதியில் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்பன. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் நிறைந்தவரை, வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மணமக்களாக எங்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து போசத்திற்கு வழிநடத்தி வருகிற எங்கள் ஒன்றான மெய்தெய்வமே, உமக்கே சதா காலங்களிலும் துதிக்கணும் மகிமையெல்லாம் உடைய ஒரே பேரான குமாரனும் எங்களை ரட்சகருமான கிறிஸ்து இயேசுவின் மூலமே நாம் உமக்கு ஏற்றுக்கிறோம். உங்களுடைய குமாரனை பற்ற விசுவாசத்தினால் உண்மை அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியடைகளுக்கு தந்து எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், மீறுதல்களுக்கு நீர் மட்டாக தண்டித்து இந்த ஒரு நாளில் நாங்கள் ஜீவனோடு நிற்கவும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஒரு மாலை நேரத்திலே உங்களுடைய சமூகத்துக்கு நேராக சகோதர சகோதரர் இந்த இணையதளத்தின் மூலமாக நாங்கள் இணைவதற்கு தேவநீர் பாராட்ட மேலான சிறுவிற்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனத்தாழ்மையோடு நன்றிகள், செதிகள், சோதனையுடன் எடுத்துக் கொள்கிறோம். தந்தையை ரட்சகராம் கிறிஸ்து எங்களுக்காக செலுத்தின அந்த பலியை குறித்ததான மேன்மையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஒரு தருணத்தில் எங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு சிலாக்கியத்தை நாங்கள் மனதில் நிறுத்தி, எங்கள் நேசரட்சகராம் கிறிஸ்துவை போல அவருடைய சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிற அவருடைய வீட்டாராய் அழைக்கப்பட்டிருக்கிற நாங்களும் அவர் நடந்த வழியில் நடந்து சொல்வதற்கு பெறணும் கிருபையும் தந்திரவனும் நாம் செபிக்கிறோம். அருமையான அந்த வார்த்தை பயன்படுத்த சகோதரத்தை கூட நாங்கள் செபிக்கிறோம். அவரும் கூட இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூட தேவனை கிருபை செய்யணும் கூட நாங்கள் செபிக்கிறோம். உலகம் எங்கும் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கும் இவ்விதமான ஆசீர்வாதத்தை தேவநீர் தந்திரவனுமை கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தெய்வீக பிரசன்னம் எங்களோட கூட இந்த வழி நடக்கிற தயவுக்காக நன்றி எடுத்து, இப்பொழுது நாங்கள் பிரிந்தாலும் தெரியாத நேசர் தான் எங்களோட கூட இருக்கவும், மீண்டும் நாங்கள் ஒருவர் முகமும் சந்தித்து வருகிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இந்த வழிநடத்தும் செபிக்கிறோம். இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் மீட்பரும், எங்கள் ரட்சகரும், எங்கள் கண்மலையும், எங்கள் ராஜாதி ராஜாவும், எங்களுக்கு தலையாயிருந்து நித்தம் வழி நடத்தி வருகிற கிறிஸ்துவின் நாமத்தில் மிகவும் மனத்தாழ்மையோடு சமர்ப்பிக்கிறோம். கிருபை, இரக்கம், அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென்.